இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. நெஞ்சம் ஏழையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தவ காலத்தினுடைய முதல் நாளை நாம் தொடங்குகின்றோம். திருநீற்று புதனுக்காக இந்த தவ காலத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவருடைய அருள் இரக்கத்தை நிரம்ப பெறுகிற இந்த காலத்தின் தொடக்க நாளிலே நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கூடி வந்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த தவ காலம் நமக்குள் ஒரு வருத்தத்தையோ ஆழ்ந்த வேதனைகளையோ அல்லது சங்கடங்களையோ உருவாக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. மாறாக இது கடவுளோடு நம்மையே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் காலம், மகிழ்வின் காலம், இரக்கத்தின் காலம். அதனால் கடவுள் நமக்கு வாழ்வினுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை கொடுத்து அவரோடு நாம் இணைந்து வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். எனவே இறைவன் தருகிற இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி கடவுளோடு நாம் ஒன்றிணைவதற்கு, கடவுளுடைய உறவிலே ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு சிறப்பாக இந்த தவ காலத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவரிடத்திலே வர வேண்டுவோம். எனவே இன்றைய வழிபாட்டிலே அர்த்தமுள்ள விதத்தில் நாம் பங்கெடுப்போம். இறை வாசங்களை நாம் தியானிப்போம். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளுமே கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வதற்கு இந்த தவ காலத்தினுடைய முதல் நாளிலே உறுதி எடுத்துக் கொள்வோம். இறைவன் இரக்கமுடையவராக இருக்கிறார். அந்த இரக்கத்திற்கு தகுதியானவராக நான் இருக்கிறேனா, ஏன் தகுதியுள்ளவராக என்னையே மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பன போன்ற சுய ஆய்வுகளை மேற்கொண்டவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்கி எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார்,
இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. தேவ வாக்கின் வழியை மனம் பன்முறை அறிந்தும் வெறுத்ததையா. பாவச்சேற்றை வாழ்வில் எம் வாழ்வே கொண்டு நிறைத்ததையா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும்.
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 20-6 வரை, மீண்டும் 2 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி நாம் பணிவோடு மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. பாவிகளின் இறப்பை என்று மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். இங்கே கூடியிருக்கக்கூடிய மத பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களை கடிவோடு கேட்டருள்வீராக. ஆண்டவரை, எங்கள் தலைகள் மீது பூசப்பட இருக்கின்ற
இச்சாம்பலை உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்ப கனிவோடு புனிதப்படுத்த திருவுளம் கொள்வீராக. இதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தலும் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வழிபை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம், பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் உதிர்ந்திடும் புல்லும் புலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ. தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம், பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம்.
தீர்ந்திடும் புல்லும் புலந்திடும் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே மரணம் வருவதை மனிதன் அறிவானோ மரணம் வருவதை மனிதன் அறிவானோ தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் மனமாறி நற்செய்தியை நம்புவதற்காக நாங்கள் மண்ணுக்கே திரும்புவோம். எனவே நாங்கள் மனிதராக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நீர் எங்களுக்கு இந்த திருநீறு பூசலின் வழியாக தந்திருக்கின்றீர். நாங்கள் தொடர்ந்து உமது அன்பு மக்களாக வாழ்வதற்கும் எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளை வரங்களாக தந்து எங்களை வாழச் செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஆமை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். நம்மையே காணிக்க ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். இதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா இதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. ஏதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. ஏதை நான் தருவேன் இறைவா. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புடுக்கிற இந்த திருநீற்று புதன் திருப்பலியானது எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைந்த திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்புச் செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உமது திருமகனின் பாடுகளை யாருடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாமங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு இந்த தவக்காலம் மட்டுமல்லாது எமது வாழ்நாள் முழுவதும் அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவரா, வல்லவராம் இயேசு தூயவரா, நாதா உன் புகழ் பார்க்கலாம். நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம், நாதா உன் புகழ் பார்க்கலாம். நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா, ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையாக அனைவரையும் உமது அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடினை ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் வேறு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் வேறு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, தேவரீர் உலகத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், நான் நலப்பெறும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். 啊。 ஆமென். 啊。 啊。 ஆ. 啊。 ஆ. 啊。 ஆ. 啊。 ஆ. 啊. 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 啊
இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார் இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இலை பாற்றி கொடுக்கின்றார் இலை பாற்றி கொடுக்கின்றார் வரும் வழி பார்த்தவராய் வரம் மழை பொழிந்தவராய் வரும் வழி பார்த்தவராய் வரம் மழை பொழிந்தவராய் வந்தவர் இருக்கின்றார் விரைந்திட தாமதம் ஏன் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இலை பாற்றி கொடுக்கின்றார் இலை பாற்றி கொடுக்கின்றார் துயரினில் ஆறுதலா நோயினில் மருத்துவரா துயரினில் ஆறுதலாய் நோயினில் மருத்துவராய் அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இலை பாற்றி கொடுக்கின்றார் இலை பாற்றி கொடுக்கின்றார் அனைவரும் முழங்காலிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும் என்னை புனிதப்படுத்தியருளும் கிறிஸ்துவின் திரு உடலே கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும் எனக்கு எழுச்சியூட்டியருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும் என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் பாடுகளே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும் என்னை தேற்றியருளும் ஓ நல்ல இயேசுவே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் எனக்கு செவிசாய்த்தருளும் உம் திரு காயங்களுக்குள் ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் என்னை பிரிய விடாதையும் தீய பகைவிடமிருந்து தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும் என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு உம் புனிதர்களோடு எக்காலமும் எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும் உம்மை புகழச் செய்தருளும் ஆமீன். ஆமென்.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய முதல் நாளிலே ஆர்வத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையினுடைய பேராலே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தொடர்ந்து இந்த தவக்காலம் கடவுளுடைய அருளை, அன்பை, இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தருவதாக அமைவதாக. நன்றி உணர்வோடு எழுந்து நின்று ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுணவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மாண்பாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனமாறி நற்செய்தி நம்பக்கூடிய மக்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின் பணி நம்மில் தொடர்கிறது. இறைவா உமக்கு நன்றி. வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைக்கு பங்கு ஆலயத்திற்கு வருமாறு பங்கு தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே அங்கு சென்று தியானிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல், கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினால். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தூதர்களின் அதிதூதரான புனித மிக்கேலே, புனித செபஸ்தியாரே, எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித வனத்தபசி பெரிய அந்தோணியாரே, புனித வனத்தபசி பெரிய அந்தோணியாரே, புனித வனத்தபசி பெரிய அந்தோணியாரே, பிதாசுன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.